Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக நேத்து என் வீட்டில் கெஸ்ட்டுக்காக டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டின்னருக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன்னா இடியாப்பத்தில் அதுக்கு கறி மேக் பண்ணியிருந்தேன். லேம் கறி, அதுக்கப்புறமா லேம் பருப்பெல்லாம் போட்டு ஒரு சொதி மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா சம்பல் அண்ட் மோஸ்ட்லி எங்கள் சைடில் இடியாப்பத்தோட பானின்னு ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவாங்க. அது இடியாப்பத்தோடு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஸ்வீட் தான். கறியோடு சாப்பிட்டதுக்கப்புறமா அது சாப்பிடலாம் நீங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது லேம் கறிக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் சீரகம், பட்டை, ஏலக்காய், ரம்பை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 4 kg லேம்னால் செய்கிறதால ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் குயிக்காக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 4 கிலோ லேம்புக்கு நான் கிட்டத்தட்ட 8 தக்காளி வெட்டியிருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதங்க விட்டுலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கறி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லேம் பவுலில் சேர்த்துட்டு இப்போ இது நம்ம ஒரு 1/2 an hour நல்லா வேக விட்டுடுங்க. லேம்ப் மோஸ்ட்லி நாங்கள் இங்கே லேம்ப் தான் சமைக்கிறது. அதனால் லேம்ப் எப்படின்னா ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 15-20 minutesல குயிக்காகவே அது வெந்துடும். ஸோ அதனால் இது இப்போ ரொம்ப நிறைய லேம்ப் இருக்கிறதால ஒரு 1/2 an hour விடுங்க. நல்லாவே வெந்து வந்துடும். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கறி ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே வெந்துடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்துறீங்களா? இப்போ நம்மளோட அடுத்த கறிக்கு போகலாம். நம்மளோட அடுத்த கறி சொதி. இதுக்கும் நான் எகெயின் லேம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் 2 சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை, ரம்பை அண்ட் ஒரு 1/2 onion, அதோட ஒரு 1/2 tomato, உங்கள் உப்பு தேவையான அளவு, உங்களோட ஆனதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 1/2 an hour ஆகிருக்கு. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா நாம் இதில் பருப்பு சேர்க்க போகிறோம். அந்த மஞ்சள் பருப்புன்னு சொல்லுவாங்களே, மசூர் தால், அந்த மஞ்சள் பருப்பு சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோவை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதனோட நாம் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம்.
நல்ல திக்கான தேங்காய் பால். நான் இங்கே மோஸ்ட்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நல்ல திக்காகவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் பாயில் பண்ண விட்டுடுங்க. பாயில் பண்ண விட்டுட்டா அவ்வளோதான், ஃபினிஷ் நம்மளோட இந்த கறியும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இந்த கறி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறது வந்து சம்பல். இந்த சம்பலோட நான் சேர்க்குறது வந்து மாசி சம்பல் என்று சொல்லுவாங்க. அது வந்து ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். மாசிலாம் போட்டு கட்டர்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ரெடிமேடாக ஒரு சம்பல் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அதுதான் நான் எட் பண்ணுறேன். அது வந்து அவ்வளோ டேஸ்ட். அது இந்த சம்பல் கூட நம்ம மிக்ஸ் பண்ணினா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து கூனி, இறால் சைஸில் ஒரு குட்டியாக கருவாடு மாதிரி ஒன்று கிடைக்கும். அதுதான் கூனி. அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு சில்லி ஃப்ளாக்ஸ் அண்ட் சில்லி அதை கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூனி வந்து ட்ரை ரோஸ்ட்டில் தான் நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு அப்புறமா தேவையான அளவு உப்பு அண்ட் உங்கள் புளி வந்து நான் லைம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி லைம் ஷூட் பண்ணப்படலை, மிஸ் ஆகிடுச்சு. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட மாசிச்சம்பல் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணினாலே இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு புளி எல்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட அடுத்தது வந்து இடியாப்பத்தோடு சாப்பிடுவேன்னு சொல்லினேன் நான், பானின்னு. ஸோ அது வந்து எதால் பண்ணுறதுன்னா அரிசிமா நான் ஒரு கப் சேர்த்துருக்குறேன். அதோட நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசிமா என்னென்னா குயிக்காக வந்து கெட்டி ஆயிடும். ஸோ நீங்கள் அந்த ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனோட நான் ஒரு 20 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் நல்ல திக்காக கரைச்சி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுக்கிற நீங்கள் நல்ல திக்கான கோகோனட் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸோ கட்டி எதுவுமே இருக்காது. அதோட ஒரு கப் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட பானியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இடியாப்பம் சாப்பிடும்போது இதை செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்தோட நல்ல காம்பினேஷன். ஓகேங்க, நம்மளோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.